குன்று தோராடும் குமராவா குரவள்ளியை மணந்த வேளாவா குன்று தோராடும் குமராவா குரவள்ளியை மணந்த வேளாவா குன்று தோராடும் குமராவா என்று முன் புகழ் பாட அருளாயோ என்று முன் புகழ் பாட அருளாயோ ஏழையின் குறை தன்னை கேளாயோ குன்று தோராடும் குமராவா ஸ்வரங்களில் மாலை சூட்டினேன் ஸ்வரங்களில் மாலை சூட்டினேன் கமபத நீலமயில் மீது ரிகமப தண்டைகள் ஒளி செய்ய சரிகம பழமுதிர் சோலை ஊரையும் பமகரி சரவண பவனே சரிகம பதம் பணிந்தேன் ரிகமப தருணமிதே கரிசனி பதமலரே நிதபமால் மருகனே குன்று தோராடும் குமராவா குரவள்ளியை மணந்த வேளாவா குன்று தோராடும் குமராவா குமராவா குமராவா. பங்குனி திட்டத்து இன்றி வாய்ப்பளித்த அனைத்து பேராசிரியர்களுக்கும் பெருமைக்குரியவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக சிறப்புரை வழங்க ஐயா மூர்த்தி அவர்களை வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சான்றோர்கள் நிரம்பிய இந்த அவையை இன்முகத்தோடு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளோடு பணிவோடு நான் வணங்கி மகிழ்கின்றேன். ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் தொய்வின்றி தொடர்ச்சியாக பல்வேறு அறிஞர்களை ஒருங்கிணைத்து மாலையில் இலக்கிய இன்பம் காணுகின்ற நிகழ்வாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து துணை நிற்கின்ற சான்றோர் பெருமக்கள், அறிவில் சிறந்த சான்றோர்கள், ஏனைய பெரியோர்களையும் நான் இந்த நல்ல தருணத்திலே எனக்கு கிடைத்த இந்த ஒரு வாய்ப்பினிலே வணங்கி மகிழ்கின்றேன். இலக்கிய செறிவார்ந்த செய்திகள் பகிரும் இடமாக இந்த அவையானது அமைந்து வருவதை நாம் அனைவரும் அறிவோம். அந்த வகையிலே திருக்குறள் சார்ந்த செய்திகளை மட்டுமே சிற்றறிவுக்கு எட்டிய ஒரு சில கருத்துக்களை அறிந்து வைத்திருந்தனா, சிலப்பதிகாரம் சங்க இலக்கியத்தை சார்ந்த செவ்வியல் காப்பியமாக அறியப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இளங்கோவடிகளுடைய பெரும் கொடையாக இந்த சிலப்பதிகாரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய சில இனிமையான செய்திகளை இந்த மன்றத்திலே, இந்த அவையிலே சிறுவன் நான் சொல்ல விழைகின்றேன். எல்லோரும் அறிந்திருப்பீர்கள், சிலப்பதிகாரம் ஒரு சிறந்த காப்பியம், தமிழில் தோன்றிய செவ்வியல் காப்பியம், 5001 வரிகளை கொண்ட முழு முதற் காப்பியம் என்றெல்லாம் நிரம்ப அந்த செய்திகளை கற்று தேர்ந்த, பலருக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் நிறைந்த இந்த சபையிலே முழுமையாக சிலப்பதிகாரத்தை குறித்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள இந்த கால அவகாசம் போதுமானதாக இராது என்ற நிலையிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில செய்திகளை தங்கள் முன் பணிந்து சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். நல்லதொரு வாய்ப்பளித்து செவிமடுக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களையும் மற்றும் ஒரு முறை வணங்கிக் கொண்டு இந்த உரைக்கு செல்ல விரும்புகின்றேன். ஒப்பு உயர்வற்ற ஒரு காப்பியம், அது
ஒரு செவ்வியல் இலக்கியமாகவே நமக்கு கிடைக்கப்பட்டிருப்பதுதான் மிகவும் சிறப்பு. செவ்வியல் இலக்கியம் என்று சொல்லுகின்ற பொழுது அது மண்மனம் மாறாததாக இருக்க வேண்டும், உயர்ந்த நெறிமுறைகளை கொண்டதாக இருக்க வேண்டும், தழுவலோ மொழிபெயர்ப்போ அல்லாததாக அந்த ஒரு காப்பியம் படைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த ஒரு இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்கிறது. செவ்வியல் இலக்கணம், செவ்வியல் இலக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது அந்த மண்ணிற்கே உரிய தன்மைகளை பெற்றிருப்பதாக, தனித்த அடையாளம் கொண்டதாக, தனித்துவம் வாய்ந்ததாக அந்த இலக்கியம் படைக்கப்பட வேண்டும் என்பது உலக சான்றோருடைய கருத்தாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இந்த சிலப்பதிகாரத்திலே நாம் அறிந்து மகிழத்தக்க செய்திகள் ஏராளமாக இருக்கின்றன. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அதை சொல்ல விடைகின்றேன். முதலாவதாக சிலப்பதிகாரத்திலே கோவலனை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது 2 அழகான சொற்றொடர்களை நாம் அறிய இயலுகிறது. அவன் மண் தேய்த்த புகழினன், மண் தேய்த்த புகழினான் என்ற ஒரு சொற்றொடராலே கோவலனை அறிமுகப்படுத்துகிறார் இளங்கோவடி. அப்படிப்பட்ட மண் தேய்த்த புகழினன் என்று சொல்லுகின்ற பொழுது, மண் என்றால் உலகம், இந்த உலகமே சிறிதாகும்படி பெரிய புகழை படைத்தவன் என்று ஒரு பொருள் இருக்கிறது. மண்ணிலே, அதாவது உலகத்திலே தேய்ந்து போன புகழுக்குரியவன், அதாவது இருந்த புகழ் பெருமையை புகழை தேய்த்தவன், அவனுக்கு இருந்த அந்த புகழை பெருமையை தொலைத்து விட்டவன் என்றும் பொருள் கொள்ளலாம். மண் தேய்த்த புகழினான் என்று சொல்லுகின்ற பொழுது உலகம் சிறிதளவு ஆகும்படி மிகப்பெரிய புகழை உடையவன் என்ற ஒரு பொருளையும், தனக்கு என்று இருக்கக்கூடிய பாரம்பரியமான இந்த பெருமைகளை புகழை தேய்த்து விட்டவன், அழித்து விட்டவன் என்ற ஒரு பொருளையும் தருவதாக நாம் பார்க்கின்றோம். அவனை புகார் காண்டத்திலே இளங்கோவடிகள் வேறொரு சொற்களாலே அறிமுகப்படுத்துகிறார். கண்டேத்தும் செவ்வேள் என்று முருகனோடு அழகனான கோவலனை அறிமுகப்படுத்துகிறார். ஏன் முருகனோடு கோவலனை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சிந்திக்கின்ற வேளையிலே, வீரர்களை முருகவேளுக்கு இணையாக, அழகர்களை முருகவேளுக்கு இணையாக சொல்லுவது மரபாக இருக்கிறது. அந்த விதத்திலே கதையினுடைய நாயகனாக விளங்கக்கூடிய கோவலனை கண்டேத்தும் செவ்வேள் என்று முருகனோடு ஏன் ஒப்ப சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, கோவலன் வீரம் மிக்கவன், ஆண்மை மிக்கவன், அறிவு மிக்கவன் என்றெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டோமே. ஆனாலும் கூட இந்த ஒரு செய்தியும் இந்த வரியிலிருந்து புலப்படுகிறது. முருகப்பெருமான் தன் பெற்றோரான சிவபெருமான், பார்வதி ஆகியோர் ஏற்பாடு செய்துவிட்ட தெய்வானையை மனம் செய்து கொள்கிறார். பின்பு தன் காதல் மனைவியாக புறவள்ளியை மணந்து கொள்கிறார். இந்த முதல் தொடரிலேயே கோவலனை அறிமுகப்படுத்துகின்ற பொழுதே முருகனை போன்றவன் இவன் என்று சொல்லுகின்ற பட்சத்திலே, கோவலனும் கூட மாநாய்க்கன், மாசாத்துவன் என்ற 2 பெரும் புறவர்கள் ஏற்பாடு செய்து வைத்த கண்ணகியை பெற்றோர்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்ப திருமணம் செய்து கொள்கிறான். பின்பு தன்னுடைய காதலுக்காக மாதவியை திருமணம் செய்து கொள்கிறார். முருகப்பெருமானும் அரேஞ்சு மேரேஜ், லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்ற மாதிரி கோவலனுக்கும் இந்த 2 மனைவியை வாய்க்கின்றனர் என்று அந்த காவியத்தினுடைய இறுதியிலே காட்ட விரும்பினாரோ என்னவோ, கோவலனை முருகனோடு ஒப்ப கண்டேத்தும் செவ்வேல் என்ற ஒரு தொடரினாலே இங்கே இளங்கோவடிகள் குறிப்பிடுவதை நாம் பார்த்து ரசிக்க முடிகிறது. ஆக இந்த நிலையிலே சிலப்பதிகாரத்துடைய நூல் அமைப்பு, கட்டமைப்பு, அது எவ்விதம் கருத்துக்களை கொண்டு வந்து தருகிறது என்ற ஒரு பார்வையை விடுத்து,
அதில் இருக்கின்ற இரண்டொரு சுவையான செய்திகள். ஆகவேதான் சிலப்பதிகார சுவை மிகுந்த துளிகள் என்று இந்த பொழிவுக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கு. ஆக இளங்கோவடிகள் ஒரு படைப்பாளியாக இருந்து தொகை நிலையாக ஒரு செய்தியும் அதற்குள்ளே புதை நிலையாக ஒரு செய்தியும் நமக்கு தருகிறார். குறிப்பாக அதை உணர்ந்து இன்புறும் வகையில இந்த செய்திகள் இருக்கின்றன. எல்லோரும் அறிந்த கதையாகவும் எல்லோரும் ரசித்த இலக்கிய பாடல்களை எல்லோரும் உணர்ந்திருப்பார்கள் என்ற நிலை கருதியும் இது போன்ற ஒரு சிறு துணுக்கு போன்ற ஒரு சிறு நிகழ்ச்சிகளை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையிலே கோவலனை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது மண் தேய்த்த புகழினான் என்ற ஒரு தொடர் உலகம் சிறிதளவாகும்படி பெரும் புகழ் படைத்தவன் என்ற ஒரு பொருளையும், அவருடைய பழம்பெரும் புகழையெல்லாம் மண்ணிலே தேய்த்து விட்ட கோவலன் என்ற ஒரு பொருளையும் தருவதாக நாம் பார்க்க முடிகிறது. கண்டேத்தும் செவ்வேள் என்று கோவலனை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது முருகப்பெருமானுடைய அந்த 2 திருமண நிகழ்வுகளை பொருத்தி கோவலனுடைய வாழ்க்கையோடு அவனுக்கும் அந்த 2 தாரம் என்ற நிலையிலே அது அந்த சொல்லாடலை இளங்கோவடிகள் பின்பற்றி இருப்பாரோ என்று நினைக்க தோன்றுகின்ற அளவுக்கு இந்த சொற்றொடர்கள் நமக்கு படித்து ரசித்து இன்புறத்தக்க வகையிலே அமைந்திருக்கிறது. அந்த புகார் காண்டத்திலே ஒரு விழாவில் தொடங்குகிறது இந்த கண்ணகியினுடைய கதை. விழா கொண்டாட்டத்தின் நடுவிலே கோவலன் கண்ணகிக்கு திருமணம் நிகழ்த்தப்படுகிறது. அவர்கள் பிற்காலத்தில் பிரிய இருக்கிறார்கள் என்ற நிலையிலோ என்னவோ இந்த ஒரு தொடரை இளங்கோவடிகள் நமக்கு தந்திருக்கிறார். எல்லோரும் அறிந்த தொடர்தான். காதலர் பிரியாமல் கவ்வுகை நெகிழாமல் தீதருக என ஏத்தி சின்மலர் கொடு தூவி என்று இந்த வரிகளை பார்க்கிறோம். திருமணத்தின் பொழுது இருவரும் ஒன்றிணையத்தானே போகிறார்கள். ஆனாலும் அங்கே பிரிவு என்று ஏற்பட இருக்கிறது. அவருடைய கைகள் பிரியக்கூடும் என்பதை முன்னாலே சொல்ல வரும் இளங்கோவடிகள் தான் காதலர் பிரிந்து விட போகிறார்கள். ஆகவேதான் காதலர் பிரியாமல் கவ்வும் கை நெகிழாமல் என்று எழுதியிருக்கிறார். ஆனால் பிரிந்திருக்கிறார்கள் இடையிலே கோவலன் கண்ணகியும். இறுதியிலே தான் மதுராபுரி தெய்வத்தினுடைய வழிகாட்டுதலின்படி கண்ணகி கோவலனோடு ஒன்று சேர்வதாக கதை முடிகிறது. இதுதான் இந்த ஒரு சுருக்கமான கதை. திருமணம் நடக்கிறது. அவர்கள் ஒன்று சேருகிறார்களா என்றால் இல்லை. இறுதியிலே அந்த கோவலனோடு தெய்வமா மாறி ஒன்று சேர்கிறாள் அப்படின்னு கதை முடியும். இந்த ஒரு சுருக்கமான சின்ன ஒரு கதைக்குள்ளே நிறைய செய்திகளை கொண்டு வந்து இளங்கோவடிகள் பொருத்தி காட்டியிருக்கிறார். நமக்கு படித்து ஆகவேதான் பாரதியாரும் கவிமணி தேசிகன் பிள்ளையும் சிலப்பதிகாரத்தை அந்த அளவுக்கு ரசித்து போற்றிருப்பதாக பார்க்கிறோம். இந்த ஒரு சொற்றொடர்களுக்குள்ளே இவ்வளவு செய்திகளை பொதிந்து வைத்திருக்கின்றார். இங்கே திருமணத்தின் பொழுது நான்மறை அந்தணர்கள் திருமண சடங்கை நடத்தி வைக்கிறார்கள் என்ற ஒரு புதுமையான செய்தியை இளங்கோவடிகள் நமக்கு காட்டுகிறார். அதற்கு முன்பு இருந்த சங்க இலக்கியத்திலே இந்த ஒரு செய்தியானது பெரிதும் அகப்படவில்லை என்ற நிலையிலே இந்த ஒரு புதுமையான காட்சியை நாம் பார்த்திருக்கோம். கணவன் மனைவியாக கோவலன் கண்ணகி இருவரும் தீயை வலம் வந்தார்கள் என காட்டுவதன் மூலம் கண்ணகி பின்னால் தீ வலம் வர இருக்கிறது என்று காட்டுகின்றோம். அந்த உச்ச நிலைக்கு கண்ணகி செல்ல இருக்கிறார் என்று காட்டுகிறோம். ஏனென்று சொன்னால் ஒரு காதையிலும் ஒரு செய்திகளை ஒரு புதுமைகளை ஒரு வியக்கத்தக்க செய்திகளை இளங்கோவடிகள் புதித்து வைத்திருக்கும். அந்த வகையிலே ஆரம்பத்திலிருந்து அந்த காப்பியம் முடிகின்ற வரைக்கும் இடையிடையே இருக்கின்ற சின்ன சின்ன தகவல்களை மட்டும் இந்த மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே இளங்கோவடிகள் என்ன ரசனையான ஒரு செய்தியாக அதை காட்டுகிறார் என்று பார்க்கலாம். மாதரி என்ற இது மதுரை காண்டத்திலே
மாதரி என்ற ஆயர்குல பெண்ணிடத்திலே கவுந்தியடிகள் கோவலன் கண்ணகி இருவரையும் ஒப்படைக்கின்றார். ஒப்படைக்கின்ற பொழுது கண்ணகியை பற்றி ஒரு கூற்று அதில் வருகிறது. அவள் எப்படி உயர்ந்தவள் என்று கவுந்தியடிகள் காட்டுகின்ற விதமாக, என்னோடு போந்த இளங்குடி நங்கை தன் வண்ண சீரடி மண்மகள் அறிந்திலல் என்ற ஒரு தொடரை கையாண்டிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த அளவுக்கு செல்வ செழிப்பிலே கண்ணகி வாழ்ந்திருக்கிறாள் என்பதை இந்த வரி நமக்கு காட்டுகிறது. ஒரு பெரிய பாடல் அது. என்னோடு போந்த இளங்குடி நங்கை தன் வண்ண சீரடி மண்மகள் அறிந்திலல் கடுங்கதிர் வெம்மையில் காதலர் தனக்கு நடுங்கு துயர் எய்தி நாம் புலர வாடி தன்துயிர் காணா தகைசால் பூங்கொடி இன் துணை மகளிர்க்கு இன்றியமையா கற்புக்கடம் பூண்ட இத்தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமால் பாடல் சொல்லுகிறது. அதிலே கண்ணகி அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்திருந்தால், செல்வ செழிப்பிலே மிதந்திருந்தால் என காட்ட விரும்பிய இளங்கோவடிகள் இந்த வரியை காட்டுகிறார். நங்கை தன் வண்ண சீரடி மண் மகள் அறிந்திலல். அவருடைய வாழ்க்கை மாளிகையின் உள்ளே வாழ்ந்த வாழ்க்கையாக இருக்கிறது. அவள் வெளியிடத்திற்கு நடந்து வந்து பழக்கம் அறியாதவள். ஆனாலும் இன்றைக்கு துணைவனான கோவலனோடு இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறாள் என காட்ட விரும்புகின்ற வகையிலே தான் நங்கை தன் வண்ண சீரடி மண்மகள் அறிந்திலல் என்ற ஒரு சொல்லின் மூலமாகவே அவள் எவ்வளவு செல்வ செழிப்பில் கண்ணகி வாழ்ந்திருந்தாள் என்பதை இளங்கோவடிகள் காட்டுகின்றார். சிலப்பதிகார கதை முழுக்க எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒரு அற்புதத்தை பார்க்க இங்கே அரசனுக்கு சிலம்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே, பாண்டி மாதேவிக்கு சிலம்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் அங்கே பொற்கொள்ளண்டத்திலே தங்கம் தரப்படுகிறது. அந்த சிலம்பு கண்ணகி அந்த சிலம்பை உடைக்கிற காட்சியில நமக்கு தெரிஞ்ச விஷயம். இங்க என்ன அதுக்குள்ள ஒரு நுட்பம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒன்று உடைக்கப்பட்ட 2 சிலம்புகள் அங்கே நமக்கு காட்டப்படுகின்றன. பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய சபையிலே 2 சிலம்புகள் உடைக்கப்படுகின்றன. ஒன்று கண்ணகியினுடைய ஒரு சிலம்பு, அது உடைத்து பார்க்கிறார்கள். அதிலே முத்துப்பரல்கள் இருப்பதை நாம் அறிகின்றோம். அரசனுடைய சிலம்பிலே மாணிக்க பரல்கள் இருப்பதை நாம் அறிகிறோம். இதுக்குள்ள என்ன சூட்சுமம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அரசன் ஒரு சிலம்பு, உடைக்கப்பட்ட சிலம்பு அரசனுடைய சிலம்பு, மற்றொன்று குடிமகளுடைய சிலம்பு. குடிமகள் எப்படி இருக்கிறாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இயல்பாகவே தன்னுடைய நாட்டிலே கிடைத்த அந்த முத்துக்களை வைத்து, முத்துப்பரல்களை வைத்து இந்த சிலம்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவள் ஒரு சுதேசி பொருள் வாங்குகின்றவளாக அப்பொழுதே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அரசன் வெளியூர்களுக்கு சென்று வருவான். பல வணிகருடைய தொடர்பு இருந்திருக்கும். மாணிக்க கற்களை இறக்குமதி செய்து அதிலே பரல்களை செய்து மாணிக்க பரல்களாக தன்னுடைய மனைவிக்கு அவன் செய்து காட்டியிருக்கிறான் என்று பார்க்கின்ற பொழுது, முதலிலே சுதேசி பொருள்களை, தன் நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களை குடிமக்கள் வாங்கி அணிந்திருக்கிறார்கள் என்பதை அந்த கண்ணகியினுடைய சிலம்பு காட்டுகிறது. அரசன் இறக்குமதி செய்த அந்த மாணிக்க கற்களை பரல் கற்களாக கொண்டு அவன் அந்த சிலம்பை பயன்படுத்தி இருக்கிறான் என்பதன் மூலம் அரசன் அவனுடைய வாழ்வு தெரிய வருகிறது. 2 சிலம்புக்கும் இடைப்பட்ட அந்த பொருளாதார மாற்றங்களை நம்மால் பார்க்க இயலுகிறது. அந்த நாட்டிற்கு இருக்கக்கூடிய இயல்பை நாம் பார்க்கிறோம். இங்கே அப்படித்தான் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய தொடர்கள் என்னென்ன இனிமையை தருகின்றன என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். அவள் நிரம்ப செல்வங்களை பெற்றவள் தான். கோவலன் கண்ணகிக்கு திருமண பரிசாக 7 நிலை மாடம்
என்று 7 அடுக்கு மாளிகைகள் வழங்கப்பட்டிருப்பதாக செய்திகளை நாம் பார்க்கிறோம். இதில் கோவலன் கண்ணகி எங்கே தங்கி இருந்தாங்கன்னு ஒரு செய்தி வருது. எழுநிலை மாடத்து இடைநிலை இருந்தனர் என்று செய்தி வருகிறது. ஏன் இடைநிலையில் இருந்தாங்க? 7 அடுக்கு ஃப்ளோரு, அவங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்திருக்கலாம், இல்லைன்னா டாப் ஃப்ளோர் 7வது ஃப்ளோர்ல இருந்திருக்கலாம். ஏன் இடைநிலையில் இருந்தாங்க அப்படின்னு சிந்திக்கும் பொழுது 6 விதமான பருவங்கள் நாம் பார்த்து வருகின்றோம். இளவேனில், முதுவேனில், பூதிர்காலம், கார்காலம், முன்பணிக்காலம், பின்பணிக்காலம் என்று இந்த 6 விதமான பருவங்களிலும் பாதிக்கப்படாமல் சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த இடைநிலையில் இருக்கக்கூடிய அந்த 7 அடுக்கு மாளிகையில மேல இருக்கிற 3 அடுக்கையும் விட்டுட்டாங்க, கீழே இருக்க 3 அடுக்கையும் விட்டுட்டாங்க. 6 பருவங்களுக்கும் பொருந்தி வர மாதிரி இருக்கிறது இந்த இடைநிலை மாடம் என்று கருதினார்களோ என்னவோ அந்த இடத்தை அவர்கள் தேர்வு செய்து வாழ்ந்து வந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால் எப்படிப்பட்ட செல்வ வாழ்க்கையும் நிலையில்லாது போகும் என்பதை காட்டுகின்ற காட்சி ஒன்று இருக்கிறது. இங்கு கண்ணகி எல்லா நகைகளையும் இழந்து விட்டாள் என்று அபசகுனமாக சொல்லாமல் மங்கள அணியில் பிரிதனி மகிழால் என்று ஒரு வார்த்தையை என்ற ஒரு தொடரை இளங்கோவடிகள் பயன்படுத்துகின்றனர். அதாவது எல்லாமே இல்லை, தாலி மட்டும்தான் இருக்கு, அவள் அணிந்த அந்த ஒரு அடையாள சின்னம் மங்கள நான் மட்டும் இருக்கிறது. எதுவுமே இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா இது ஒண்ணுதான் இருக்கு எல்லா அணிகளுக்கும் ஈடா அப்படின்னு காட்டியிருக்கின்றார். இல்லை என்று எதிர்மறையாக சொல்வதை காட்டிலும் இது இருக்கிறது என்று இதை முதன்மைப்படுத்தி காட்டி மற்ற நகைகளை காட்டிலும் இது உயர்ந்தது என்று காட்ட விரும்பிய நிலையிலே தான் அங்கே மாதவிடத்திலே பல்வேறு செல்வங்களை கொண்டு போய் அழித்து விட்ட காரணத்தினால் கண்ணகி மங்கள அணியில் பிரிதனி மகிழால் என்ற ஒரு சொல்லாடல் மூலமாக அவளுடைய நிலையை நாம் பார்க்கின்றோம். இது குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படுவது எல்லோரும் அறிந்திருக்கிறது. இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் காப்பியம், உரை இடையிட்ட பாட்டுடை செய்யும், குடிமக்கள் காப்பியம், வரலாற்று காப்பியம், ஒற்றுமை காப்பியம், மூவேந்தர் காப்பியம் என்றெல்லாம் இந்த சிலப்பதிகாரத்துக்கு பல்வேறு பட்ட பெயர்கள் வந்திருக்கின்றன. இது எவ்வாறு வருகிறது? குடிமக்கள் காப்பியம் என்று எப்படி சொல்லுகிறோம்? அதற்கு என்னென்ன சான்று ஆதாரங்களை வைத்திருக்கிறார் என்று பார்க்கின்ற போது சிலப்பதிகாரத்திற்கும் இந்த 3 என்கின்ற எண்ணுக்கும் நிரம்ப தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் மாணவர்கள். புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், 3 காண்டங்கள் 30 காதைகள்னு சொல்லும் போது 3 இருக்கு. இதுல சேர சோழ பாண்டியனும் வேந்தர்கள் வருகிறார்கள். இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழில் வழங்கப்பட்டு வருகிறது. கோவலன் கண்ணகி மாதவி என்ற முப்பெரும் அரசர்கள் அல்லாது குடிமக்களாகவே இருக்கின்றவருடைய கதையை பற்றி சொல்லுகிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட இது குடிமக்கள் காப்பியம் எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே மற்றும் இருக்கின்ற குடிமக்களையும் இளங்கோவடிகள் அறிமுகப்படுத்துகின்றார். இங்கே கண்ணகியோடு அந்த வாழ்க்கையோடு பிணைந்திருக்கக்கூடிய மற்ற சாதாரண குடிமக்களையும் இங்கு காட்டுகின்றார். இது இயலிசை நாடக காப்பியமாக இருந்திருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அதனுடைய பெருமைகளை, அருமைகளை, சிறப்புகளை போற்றி பார்த்தோம். ஆனாலும் 3 கதை மாந்தர்கள் மட்டும்தானா? 3 நீதிகளா? பாவிகம் என்று அதனை சொல்லுவார்கள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டாவதும், உரைசால் பத்திரிக்கு உயர்ந்தோர் ஏற்கலும், ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்பதும் என்றெல்லாம் அந்த இடத்துல நாம் பார்த்தோம். ஆனால் சாதாரண குடிமகள் கண்ணகி, மாதவி இவர்களோடு சேர்ந்து அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் சாதாரண குடிமக்களாகவே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த கௌசிகன் என்றாலும் சரி, மாடல மறையோன் என்றாலும் சரி, மாதரி என்றாலும் சரி, கவுந்தியடிகள் என்ற பெண் துறை வருகிறார், வசந்த மாலை என்ற மாதவியினுடைய தோழி வருகிறார், தேவந்தி என்ற கண்ணகியின் பார்ப்பன தோழி வருகிறார்,
பாண்டிய அரண்மனை பொற்கொல்லன் என்று பற்பல குடிமக்களுடைய பாத்திரங்களை கொண்டு இது படைக்கப்பட்டிருப்பதாலே இதை நாம் குடிமக்கள் காப்பியம் என்று சொல்வது சால சிறந்ததாக இருக்கிறது. ஆக இந்த நூல் அமைப்பும் இது காட்டுகின்ற முத்தமிழ் இனிமையும் நாம் பார்க்கின்றோம். பாரதி சொல்லுவார், பாட்டினை போல் ஆச்சரியம் பாரிமிசை இல்லையடா என்று சொல்லுவார். அந்த பாட்டுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குதா அப்படின்னும் போது ஆமா, உண்மையிலே சிறப்பு இருக்குது. ஒரு பாட்டு எவ்வளவு எடை மிகுந்ததாக இருக்கிறது, எவ்வளவு கனம் பொருந்தியதாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, மாதவி பாடிய அந்த காணல் வரியினுடைய பாடல் எவ்வளவு எடை மிகுந்தது என்று சொன்னால், கனக விசயருடைய தலையிலே இமயத்திலிருந்து கொண்டு வந்த கல் எந்த அளவுக்கு கனத்ததோ அந்த அளவுக்கு அந்த பாடல் வலிமை வாய்ந்ததாக எடை மிகுந்ததாக இருக்கிறது. மாதவி பாடிய அந்த காணல் வரி பாடலின் மூலமே தான் பாவலனுக்கும் மாதவிக்கும் பிரிவு ஏற்படலாயிற்று. அவனுடைய வாழ்க்கை மதுரையிலே போய் முடிவுறுவதாயிற்று. அவள் மதுராபுரி தெய்வத்தினுடைய வழிகாட்டுதலின்படி சேர நாட்டுக்கு சென்று தன்னுடைய கணவனை அடைகிறாள். மன்னனிடத்திலே எதிர்த்து வழக்காடுகின்ற மன்னருக்கு அடங்கிய குடிமகளாக அவள் இருக்கவில்லை. மன்னனுக்கே எதிர்த்து வழக்காடுகின்ற திறமை பெற்றவளாக இருக்கின்றாள். அது மட்டுமன்றி மன்னர்கள் அவளிடத்திலே வணங்கி வரம் கேட்கின்ற அளவுக்கு தெய்வ அப்படிங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. சரி சரி, பாக்கிறேன். சரி. ஆக கண்ணகியினுடைய அந்த படிநிலை வளர்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது, அவள் ஒரு குடிமகள், அரசனை எடுத்து வழக்கு தொடுக்கின்றாள். வழக்கை அவளே வாதம் புரிகின்றாள். இறுதியிலே மன்னர்களுக்கு வரம் தருகின்ற தெய்வமாக மாறுகின்றாள். இது எவ்வளவு உயர்ந்த ஒரு நிலையை, பெண்ணை புரட்சிகரமாக காட்டியிருக்கின்ற ஒரு புதுமை காப்பியமாக இந்த சிலப்பதிகாரம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த பாட்டினை போல் ஆச்சரியம் பாரிமிசை இல்லையடா என்று சொல்வதற்கு சான்றாக 2 பாடல் வரிகளை நான் இந்த மன்றத்திலே பதிவு செய்கின்றேன். மாதவி மடந்தை காணற் பாணி கனக விசையர்தம் முடித்தலை நெறித்தது என்ற அந்த பாடல் வரிதான் மாதவியுடைய காணல் வரி பாடல் எத்துணை வலிமை வாய்ந்தது, எவ்வளவு கனம் வாய்ந்தது என்பதை இந்த கனக விசையருடைய தலையிலே அவர்கள் சுமந்த அந்த இமயமலையிலிருந்து அந்த கல் எவ்வளவு கனத்தது என்பதை காட்டுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இறுதியிலே கூட பாண்டியன் நெடுஞ்செழியன் அவன் தவறிழைக்கவில்லை, அவன் தேவர் உலகில் வசிக்கின்றான், நான் பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு மகளாகினேன் என்று அந்த தீமையை கூட நன்மையாக மாற்றுகின்ற வரியாக வரம் தரு காதையிலே இறுதியிலே முடிக்கின்ற பொழுது, வரம் தரு காதையிலே கண்ணகி தெய்வமாக தோன்றி பாண்டியன் தீங்கு அற்றவன், அவன் தேவர் உலகின் விருந்தினன் ஆயினன், நான் அவள் மகளாகி விட்டேன் என்று உரைக்கும் இடமும் அற்புத தொடர்களால அமைந்தது. தென்னவன் தீதிலன் தேவர்கோன் தன் கோயில் நல்விருந்து ஆயினான், நான் அவன் தன்மகள் என்று இங்கே காட்டுகின்றார். பாண்டிய நெடுஞ்செழியன் தவறான தீர்ப்பை வழங்கிய காரணத்தினால் அவனது வளையாத செங்கோல் வளைந்து விட்டது. வளையாத செங்கோலை வளைந்து விட்ட அந்த செங்கோலை நிமிர்த்த பாண்டிய நெடுஞ்செழியன் யாது செய்தான்? பொற்கொள்ளன் உடைய பேச்சை கேட்ட தவறான தீர்ப்பு வழங்கினேனே, ஆராயாமல் தீர்ப்பு வழங்கினேனே, யானோ அரசன் யானே கல்வன் என்று தனக்குத்தானே தீர்ப்பை வழங்கி கொண்டு உயிரை மாய்த்து விட்டதாக நாம் பார்க்கிறோம். அவன் உயிரை மாய்த்ததை எந்த அளவுக்கு கொண்டு வந்து இந்த இளங்கோவடிகள் காட்டுகிறாருன்னு பார்த்தோம்னா, அவன் அரியாசனத்திலிருந்து எழுந்து நிற்கிறான். அந்த தவறான செயலால தன்னுடைய குல பெருமைக்கே தீங்கிழித்து விட்டோமே, அறத்திற்கு மாறான ஒரு செயலை, புறம்பான ஒரு செயலை செய்து விட்டோமே, அக்கல்வனை கொன்று சிலம்பு கொண்டற்கு ஈங்கி என்று சொல்லிவிட்டோமே, ஆராயாமல் தீர்ப்பு வழங்கிவிட்டோமே என்று வருந்தி அமர்ந்தானாம். அமர்ந்தவுடன் வெட்கி தலை குனிந்தானாம்.
தலை குனிந்து தன்னுடைய முதுகு வளைய அப்படியே அரியாசனத்தில் உயிர் துறக்கின்றான். அவன் குனிந்து வளைந்து இறந்ததினால் வளைந்த செங்கோல் நேராகியது என்று இளங்கோவடிகள் காட்டுகிறார். வல்வினை வளைந்த கோலை மன்னவன் செல் உயிர் நிமிர்த்து செங்கோலாக்கியது. ஏற்கனவே வளைந்த கோலா இருந்தது. அவன் தன்னுடைய உடலை வளைத்து உயிரை விட்டபடியால், நியாயம் வென்றபடியால் அந்த வளைந்த செங்கோல் நிமிர்ந்தது என்று அந்த வரிகளை காட்டுகிறான். ஆக பாரதி புகழ்ந்த பாட்டினை போல் ஆச்சரியம் பாரினிசை இல்லையடா என்ற வரிகளுக்கு ஏற்பவே இந்த வரிகள் அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த 3 வரிகளின் மூலமாக இளங்கோவடிகள் எத்தகைய ஒரு வித்தகத்தை தன்னுடைய காப்பியத்திலே படைத்து விட்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இறுதி நிலையிலே அந்த ஒரு மடல் என்று சொல்லக்கூடிய கடிதம், இந்த இடத்துல 2 கடித இலக்கியங்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. அதிலே கோவலனை பிரிந்து வருத்தமுற்ற மாதவி முதல் கடிதம் எழுதுகிறாள், புறக்கணிக்கப்படுகிறது. 2வது கடிதம், மனம் தெளிந்த அந்த 2வது கடிதம் எழுதுகிறாள். அதை படித்து பார்த்த கோவலன் அப்படியே தன் பெற்றோருக்கு அந்த கடிதத்தை கொண்டு வந்து சமர்ப்பிக்க சொல்லிவிட்டு சென்று விடுகிறார் அந்த மாடல மறையோனர். என்ன ஒரு அற்புதமான ஒரு செய்தி! தமிழுடைய பெருமையா, இளங்கோவுடைய சிறப்பா, ஒரு காதலி காதலனுக்கு எழுதிய கடிதத்தை எவ்வித வார்த்தைகளின் மாற்றம் இன்றி அப்படியே தன் பெற்றோருக்கு ஒப்படைக்க சொல்லியிருக்கிறானே, அதில் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய இன்பம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது என்பதை நான் பார்த்து ரசித்து போன வரிகள் இவை. அடிகள் முன்னர் யான் அடி வீழ்ந்தேன், வடியா கிளவி மனங்கொளல் வேண்டும், குறவர் பணி அன்றியும் புலப்பிறப்பு ஆட்சியோடு இரவிடை கழிப்பட்டு என் குழைப்பு அறியாது கையறு நெஞ்சம் கடியல் வேண்டும், பொய்தீர் காட்சி புறையோய் போற்றி என வருகின்ற அந்த ஒரு கடிதம், அது மாதவி அவளுடைய பார்வையிலே இருந்து என்ன செய்தி சொல்லுகிறாள் என்று பார்க்கிறோம். அந்த கடிதத்தினுடைய பொருள் இதுதான். அடிகள் முன்னர் அடிகளில் விழுந்து நான் பணிகின்றேன். நான் சொல்லுகின்ற இவை தெளிவற்ற சொற்களை எனினும் நீர் மனம் இறங்குதல் வேண்டும். இரு பெரும் குறவர்க்கும் தொண்டு செய்வதையும் மறந்தீரே, உயர்குலத்து பிறந்த மனைவியுடன் இரவிலே கடைசி யாமத்தில் ஊரை விட்டு போனீரே என்றறியாது என் நெஞ்சம் செயலற்று போகிறதே. அந்த பெருந்துயரையாவது மீள புகாருக்கு வருதல், அதன் மூலம் போக்குதல் வேண்டும். பொய்மையின்றி உண்மையே கண்டுணரும் உயர்ந்தோய் உண்மை போற்றுகிறேன். இதுதான் அந்த கடிதத்தினுடைய செய்தி. இது அப்படியே எப்படி கோவலன் பெற்றோருக்கு எழுதியதாக இருக்கிறது என்று பார்த்தோமேயானால், ஒரு காதலி தன்னை பிரிந்து சென்று விட்ட காதலனுக்கு அனுப்பிய ஓலையை அப்படியே ஒரு சொல் ஒரு வரி மாற்றாமல் தன் பெற்றோருக்கு அனுப்பினானில் அந்த கடிதத்துடைய பெருமை என்ன? அதை தந்த தமிழ் தாயினுடைய பெருமை, இளங்கோவுடைய பெருமை. உயர்ந்தவரை அடிகள் என்று அழைப்பது மரியாதை. மாதவி கோவலனை அடிகள் என்று அழைத்தார். அதே அடிகள் என்பது கோவலன் தன் பெற்றோரை அழைப்பதற்கும் பொருந்துமாறு அமைந்திருக்கிறது. பெரியோரை உயர்ந்தோரை அடிகள் என்று அழைப்பது மரியாதை. அப்படி திருவடி பணிவதும், மாதவி கோவனுடைய அடியை நான் பணிகிறேன் செய்தி சொன்னான். மகன் பெற்றோரை பணிவதும் மரியாதைத்தானே. ஆகவே அதிலும் எந்த ஒரு குற்றமும் ஏற்படுவதில்லை. தன் சொல் குற்றம் பொறுக்குமாறு அவன் பெற்றோரை வேண்டுகிறான். இப்படி இரவோடு இரவாக மனைவியோடு ஊரை விட்டு ஓடி வந்தமைக்கு எப்படியும் செய்யவில்லை, இது வினைப்பயன், முந்தை வினைப்பயன் என்று காட்டுகின்றான். இருமுது பெரியோருக்கும் இருமுது குறவர்க்கும் வேண்டும் இதை எண்ணி வருந்தும் நிலையை கண்டாவது என்னை மன்னிக்க வேண்டும், பொய்மையற்ற புகழுக்குரியவரே போற்றுகிறேன் என்ற ஒரு இந்த மடலினுடைய செய்தி காதலிக்கு சொல்லுவதாகவும் இருக்கிறது. மகன் தந்தைக்கு
முழுவதாகவும் அமைந்திருப்பதாக இந்த மடல் என்ற ஒரு காட்சியை கருத்தை கொண்டு வந்து இளங்கோவடிகள் பொருத்தி காட்டியிருப்பது வியப்பிலும் வியப்பாக இருக்கிறது. பெண்மையின் நலத்தை மாண்பை பெருமைப்படுத்துவாள் என்பதை போல இங்கே சேரன் செங்குட்டுவனிடத்திலே இந்த ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறார்கள். பாண்டிமாதேவி இறந்து விடுகிறாள், கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல் அப்படின்னு இழந்துடுறார். கண்ணகி தன் கணவன் இழந்திருக்கிறார். 2 பேரும் கணவனை இழந்திருக்கிறார்கள். இதில் யார் உயர்ந்தவள் என்று கேட்கின்ற பொழுது அந்த செங்குட்டுவன் சற்று தடுமாறுகிறான். அவனுடைய மனைவியோ, வேண்மாள் மனைவியோ என்ன சொல்லுகிறாள், நம் நாடறிந்த கண்ணகியை நாம் துழதல் வேண்டும் என்று அவள் தான் முன்மொழிகிறாள். கண்ணகியைத்தான் நாம் வணங்க வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும், வந்தனை செய்ய வேண்டும் என்று அவளை பெருமைப்படுத்துகின்ற ஒரு செயல். பெண்ணே பெருமையை பெருமைப்படுத்துகிறார் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி பார்க்கும் இடங்களில் எல்லாம் எப்படி ஒரு வைரம், பட்டை தீட்டப்பட்ட ஒரு வைரம் பார்க்கின்ற இடங்களெல்லாம் அதனுடைய ஜொலிப்பை காட்டுகிறதோ, அதை போல சிலப்பதிகாரத்திலே கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில செய்திகளை, ஒரு சில துணுக்குகளை மட்டும் எடுத்து பார்க்கின்ற பொழுது இவ்வளவு நிரம்ப இலக்கிய இன்பம் இதில் பயின்று வருவதை நம்மால் அறிந்து இன்புற முடிகிறது என்பதை எடுத்துச் சொல்லி, சிலப்பதிகாரம் நாள்தோறும் நாடுதோறும் போற்றப்பட வேண்டும், அதனுடைய செய்திகள் மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய தமிழ் இனிமையை நாம் எல்லோரும் அறிந்து இன்புற வேண்டும் என்ற இந்த கருத்து எல்லோருக்கும் சேர வேண்டும் என்ற நிலையிலே தான் இந்த தலைப்பிலே இந்த சொற்பொழிவுக்கு வாய்ப்பு வழங்கி செய்யுமெடுத்த அத்துணை சான்றோர் பெருமக்களையும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த உரையை இந்த அளவில் நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. வணக்கம் ஐயா, வணக்கம். ஐயா வணக்கம். யாரும் இல்ல பேசுறதுக்கு? ஐயா அவங்க கவிப்பிரியாமா யாருமே இல்ல. அசோக் ஐயா, நீங்க நிதி ஆளுகை பண்றீங்களா? அவரும் இல்ல. ஐயா அவர்கள் ஆற்றுவார்கள். சரஸ்வதி அம்மா இருக்காங்க. இல்ல, அவங்களும் இல்ல. இருந்தாங்கன்னு எத்தனை நாள் பேசியிருப்பாங்க. அவங்களும் இல்ல. இல்ல, சரி, நான் பேசிடுறேம்மா. சிதம் பேசுங்க பேசுங்க. அறிஞர் பெருமக்கள் குழுமி இருக்கக்கூடிய, இணைந்திருக்கக்கூடிய முத்தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய பணிவான வணக்கம். நேர்த்தியான ஒரு உரையை மூர்த்தி ஐயா அவர்கள் நன்றாக வழங்கியிருக்கிறார். அவருடைய உரை சீரிய உரை, சிந்திக்க வைத்த உரை, உள்ளம் கவர்ந்த உரை. நினைக்க நினைக்க மனதிற்குள்ளே அது இன்பத்தை வழங்கிக் கொண்டே இருக்கிறது. தூக்குனாங்குருவி தன்னுடைய கூட்டை அமைக்கின்ற பொழுது எவ்வளவு தெளிவாக தன்னுடைய கூட்டை உயரத்தில் எந்த புல்லை எடுத்து வர வேண்டும் என்று அது அறிந்து அதை அழகால் மெல்ல கிள்ளி எடுத்து வந்து சிறுக 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 அது கூட்டை அமைக்கும். அதனுடைய அந்த கூடு அமைக்கக்கூடிய நேர்த்தி என்பது இன்றைய பொறியியல் துறைக்கு வியப்பை வழங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்த செய்தி. அப்படி தூக்குனாங்குருவி தன்னுடைய கூட்டை அமைப்பது போல இன்றைக்கு மூர்த்தி ஐயா அவர்கள் தன்னுடைய
சிலப்பதிகார உரைக்கூட்டை அமைத்திருக்கிறார். அவர் சில துளி என்று சொல்லிவிட்டார். இல்லை இல்லை, அது தேன் துளி. கோவலன் அறிமுகம் அங்கே ஆரம்பித்து அந்த அறிமுக தொடரிலே இருக்கக்கூடிய சில செய்திகளை நாசுக்காக ஏன் மண் தேய்த்த புகழினான் என்று இளங்கோவடிகள் அங்கே பயன்படுத்தினார். கண்டேத்தும் செவ்வேள் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? ஆக எப்படியெல்லாம் அவர் தன்னுடைய கருத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார். உலகம் சிறுக்க புகழ் வெறுத்ததோ? இல்லை, பரம்பரையாக அந்த குடும்பம் பெற்று வந்த புகழையெல்லாம் இவன் தேய்த்து விட்டானோ? இல்லை, இவனுக்கும் முருகனுக்கும் நெருக்கம் உண்டோ? அவருக்கும் 2, இவனுக்கும் 2. பெற்றோர் பார்த்து வைத்தது ஒன்று, அவராக விரும்பி மணந்தது ஒன்று. எவ்வளவு அருமையாக இணைக்கின்றார். அதே போல திருமண காட்சி. ஏன்னா சங்க இலக்கியம் அங்க வரல. சங்க இலக்கியத்துல திருமண செய்தி 2 பாடல்கள்ல தெளிவா பதிவாயிருக்கு. அகநானூற்றுல 86, 126. அதுல என்ன அவங்க பயன்படுத்துறாங்கன்னாக்க, முதிய பெண்டீர் 4 கூடி நின்று வாழ்த்துறாங்க. அவ்வளவுதான். தலையில தண்ணீர் ஊற்றி ரொம்ப தெளிவா பெற்றோர் பெட்கும் பிணையாக என, அதான் அவங்க சொல்லக்கூடிய சொல். அப்படி வாழ்த்தி பெண்ணை, அது என்றைக்கு அந்த திருமணம் நடந்திருக்குது? திங்களை ரோகிணி என்ற நட்சத்திரம் சேர்ந்த அந்த நாளினுடைய அதிகாலையிலே அப்படின்னு அகநானூறு நமக்கு காட்டுகிறது. ஆனா இங்க அவர் மாற்றுகிறார். நான் மறை அந்தனர், அவங்க வேதம் சொல்ல தீ வலம் வருகின்றார். அத ரொம்ப அழகா சொல்லிட்டு திருமணத்துல இந்த செய்திய சொல்லலாமா? பிரியாமல் காதலர் பிரியாமல் கவுக்கை நெகிழாமல், அதை ரொம்ப அழகா எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஆக பின்னால் நடக்க போவதை சூசகமாக இங்கே இளங்கோ சொல்லிவிட்டாரோ என்று அப்படியே அந்த காப்பியத்தினுடைய முழுமை வரை நம்மையெல்லாம் அழைத்து சென்ற அந்த பாங்கு வியக்க வைக்கிறது. கண்ணகி தெய்வ நிலையை தனக்குள்ளே வைத்துக் கொண்டவள் என்பதை கவிந்தியடிகளுடைய பேச்சை எடுத்து காட்டி, ஏன்னா அவ அவ்வளவு பெரிய செல்வச் செழிப்பிலே வளர்ந்தவள், வீட்டை விட்டு வெளியேறாத ஒரு தன்மை, வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலல் அப்படியே சொல்லிட்டு வரும்போது, கற்பு கடம் பூண்ட இத்தெய்வம் அல்லது, அவ்வளவுதான். அதுலேயே கண்ணகியை பிரமாதமா கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. நினைக்க நினைக்க அவர் எவ்வளவு அருமையாக சிலப்பதிகாரத்தின் உள்ளே நுழைந்து எந்த வரி சுவைக்கக்கூடிய வரி, எந்த வரி மனதிற்குள்ளே நின்று நிலைத்து இன்பத்தை வழங்கக்கூடிய வரி என்று தேர்ந்து தேர்ந்து கொடுத்திருக்கிறார். அதற்கடுத்து அந்த சிலம்பை பற்றி, ஏன்னா அரசனுக்கு இணையான செல்வம், அது ஆரம்பத்திலேயே சொல்லிடுறார். பெற்றோர்களை அறிமுகப்படுத்துகின்ற போது அதுல நமக்கு தெரியுது. ஏன்னா அவங்களும் அரசனுக்கு இணையாக, அதாவது அது அங்க தொடக்கத்திலேயே சொல்லிடுறாரு. அதனால கண்ணகி முத்து, அதுல அவர் சொல்லும் போது சுதேசியாக பொருளை வாங்குகின்ற சக்தி படைத்த ஒரு குடும்பம். ஏன்னா அரசனுக்கு இணையாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்போ அந்த இதை வச்சுக்கிட்டு எவ்வளவு அழகா உடைத்த சிலம்பு 2 சொல்லிட்டு அதுக்கடுத்து இந்த காப்பியம் பெற்றிருக்கக்கூடிய பெயர்களை எல்லாம் பட்டியலிட்டார். ரசித்தேன். வழக்கமா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இது உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், தொடர்நிலை செய்யுள், முத்தமிழ் காப்பியம், இது தெரியும். ஆனா இங்க ஒற்றுமை காப்பியம், குடிமக்கள் காப்பியம், தேப்பமை எழுதியிருக்காங்க, வரலாற்று காப்பியம், மண்ணின் மனம் இந்த காப்பியத்திலே தமிழகத்தினுடைய பல்வேறு மக்கள் மத்தியிலே இருந்த பழக்க வழக்கங்களை எல்லாம், நம்பிக்கைகளை எல்லாம் தெளிவாக பதிவு செய்த ஒரு காப்பியம். அதெல்லாம் அவர் அப்படியே சொல்லிட்டு அதுக்கு அடுத்து பாரதியினுடைய வரியை எடுத்து வைத்துக் கொண்டு ரொம்ப அழகா சொன்னாங்க.
இறுதியாக அந்த மடல் பற்றிய பேச்சு. அதாவது இவங்க எழுதக்கூடிய அந்த வாசகம் அவன் பார்த்துட்டு அப்படியே பெற்றோருக்கு அனுப்புறான்னா அந்த மடலினுடைய சிறப்பு அழகா எடுத்து சொன்னார். அடிகள் முன்னர் யானடி வேண்டேன், வடியா கிளவி மனக்குழல் வேண்டும், குறவர் பணியன்றியும் குலப்பிறப்பாட்டியோடு இரவடை கழிதற்கு என்னெஞ்சம் கழிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதக்கூடிய அந்த விஷயம் அருமை. ரொம்ப பிரமாதமா உரை நிகழ்த்தி இருக்கிறார். ஏன் இது நடந்தது? ஒன்று விஷயம், உள்வினை தான். வினை பயன் துய்க்கத்தானே வேண்டும். அது இந்த காப்பிய முழுமையும் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்க்க முடிகிறது. ஆக சிலப்பதிகாரத்தை கொஞ்ச நேரம் நாம ரசிப்பதற்கு, அந்த சிலம்பிலை திளைப்பதற்கு, சிலம்பை நமக்குள்ளே வைத்துக்கொண்டு இந்த மக்கள் மத்தியிலே சிலம்பின் அருமை பெருமைகளை எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற வேட்கையை உருவாக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய பொழிவு அமைந்திருந்தது. இந்த உரையை இந்த நாளிலே அருமையாக வழங்கிய மூர்த்தி ஐயா எப்ப பேசினாலும் அருமையா பேசுவாங்க. அவருடைய பேச்சு எப்பொழுதுமே மனதிற்குள்ளே நின்று நிலைக்கக்கூடிய பேச்சு. அப்பேற்பட்ட ஐயா அவர்களினுடைய தமிழ் பணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் ஆரம்பத்திலே சொல்லுகின்ற போது சிறியேன் என்று சொன்னார். இல்லை இல்லை, நீங்கள் பேச்சிலே ஆரம்பத்திலே அடக்கமாக சொல்லிக் கொள்கின்றீர்கள். ஆனால் பேச ஆரம்பித்த பின்னால் நீங்கள் ஓங்கி உலகளந்த நெடுமாலாக அந்த விசும்பை தொடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பேச்சு அமைந்திருப்பதை எண்ணி நான் வியக்கின்றேன், பெருமை கொள்கின்றேன். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, வணக்கம் ஐயா. அது உண்மையிலே படிச்ச செய்திகள் மூலமா படிச்ச செய்திகளை கொண்டு வந்துட்டீங்க ஐயா. உங்க அளவுக்கு கல்லூரி பேராசிரியர் மாதிரி இருக்காது. நீங்க வாழ்த்துறதுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நன்றிங்க. 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 அனைவருக்கும் மாலை வணக்கம். ஐயா மூர்த்தி ஐயாவுடைய உரை மிக அருமையாக, மூர்த்தி ஐயாவினுடைய உரை சீர்த்தி பெற்றிருக்கும் என்பதற்கு, சீர்மிகு உரையாகத்தான் இருக்கும் என்பதற்கு நம்முடைய எவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்கள் வழங்கிய அந்த பின்னூட்டம் ஒன்றே எடுத்துரைக்கின்றது. நான் இங்க ஒரு நிகழ்ச்சிக்கு ஆண்டாள் திருக்கோயில்ல அவருடைய ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாணத்துக்கு விட்டு திரும்புகின்ற நேரம் உங்களுடைய உரை முழுமையாக யூடியூப்ல கேட்டுக்கிறேன். மிக அற்புதமான உரை என்று எல்லோரும் சொல்ல கேட்டு மகிழ்ந்தேன். அதனால் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு பின்னூட்டம் வழங்க இருக்கின்றவர்கள் தங்களுடைய பின்னூட்டத்தை வழங்கலாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. எல்லாருமே பின்னூட்டம் கொடுத்தாங்களா ஐயா? கொடுத்துட்டாங்களா? நல்லதுங்களா? ரொம்ப பெரிய சந்தோஷம். நன்றி. நன்றிங்க. 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 வணக்கம். நன்றிங்க. மிக்க நன்றிங்க.